இன்றைக்கு ஒரு பெரிய விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது முதலமைச்சரால். 2 வழக்குகள் பற்றியும் பேசியிருக்கிறாரு. இதில் எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்கிறார்கள், அரசியல் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு பார்வையை தொடர்ச்சியாக திமுக முன்வைக்கிறது. ஒரு முக்கியமான வழக்கில் கவன ஈர்ப்பை அல்லது கவன குவிப்பை செய்ய வேண்டியதான எதிர்க்கட்சிகளுடைய கடமையாக இருக்க முடியும். அதை எப்படி பார்க்க? நிச்சயமாக. அதனால தான் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்த பிறகு கூட இன்றைக்கி அந்த சப்ஜெக்டை டிஸ்கஷனுக்கு எடுத்து எல்லாரும் அந்த அரசின் கவனத்தை ஈர்த்து பேசுவதற்கான வாய்ப்புகளை கொடுத்துருக்காங்க. சில நேரங்களில் அரசு செவிசாய்க்காமல் பிரச்சனைகளுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்கன்றது தெரியாத இருக்கிற விஷயங்கள் கூட கவன ஈர்ப்பு தீர்மானங்களை கொடுக்கப்பட்டு அது விவாதிக்காத இருந்த காலகட்டங்கள்லாம் கூட உண்டு கடந்த நாள். இப்போ இந்த ஒரு சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் குற்றவாளி உடனடியாக குற்றம் சாட்டப்பட்டவர் 24 மணி நேரத்தில் நம்ம கைது பண்ணியிருக்கிறோம். அவரை அது உரிய நடவடிக்கை என்ன எடுக்கப்பட்டு வருகிறதுன்றதை பொது வழியில் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்படி செய்திருக்கிறோம். இதை தாண்டி பொதுநலன் வழக்காக இப்போ உயர்நீதிமன்றத்துக்கு போன இடத்துலையும் சரி அவங்க அமைக்கப்பட்ட அந்த ஸ்பெஷல் சிறப்பு புலனாய்வு குழு அவங்க செயல்பாடுகள் குறித்து எல்லாமே இன்றைக்கி நாட்டில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஆனால் இது எல்லாமே நடக்குதுன்னு அரசியல் கட்சிகளுக்கும் தெரியும். ஆனால் இது தானாக நடந்துட்டால் தங்களுக்கு வேலை இல்லைங்கிறதுக்காக நாம் இதை அரசியல் பண்ணியாகணும், இதை எடுத்து நம்ம ஸ்கோர் பண்ணியாகணுன்றதுக்காக அரசியல் கட்சிகள் எல்லாம் நிறுத்தம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படின்னு நடத்திட்டு இருக்காங்க. அது நம்ம தப்பு சொல்லலை, நீங்கள் பண்ணுங்கள் செய்யுங்க. ஆனால் ஒரு இன்வெஸ்டிகேஷன் இன்டராகேஷன் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை பொருளை மையப்படுத்தி இது யார், இது எவங்க, நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, ஏன் முதலமைச்சர் பேச மாட்டாங்க, ஏன் அரசு பேச மாட்டேங்குது, இந்த மாதிரிலாம் பேசும்போது இது ஒரு அரசியல் கருத்துக்களாக இருந்தால் முதலமைச்சர் எதிர்வினையாற்றி அரசியல் கருத்து சொல்லலாம். இது புலனாய்வு சம்பந்தப்பட்ட விஷயம். அப்படி இருக்கும்போது புலனாய்வு நடந்துக்கிட்டு இருக்கும்போது இதுக்கெல்லாம் வெளியில் ஊடகங்களில் அல்லது பொது வெளிகளில் பேசுவது என்பது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு தான் அநீதி இழக்கும். ஏன்னா மோர் ரிவீல் அட் த டைம் ஆஃப் இன்டராகேஷன் இன்வெஸ்டிகேஷன் மேக்ஸ் அக்யூஸ்ட் டு எஸ்கேப். இதுதான் கிரிமினல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தியரி. நீங்கள் அதிகமாக அந்த வழக்கை பற்றி பொது வெளியில் பேச 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 கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய குற்றவாளி கூட தப்பிக்க செய்வதற்கான இப்போ நான் கேட்கிற நேரடியான அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கில் ஒரு அளவுக்கு மேல வெளிப்படையாக பேச முடியாது, ஒத்துக்கொள்றேன், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த வழக்கு தீவிரத்தன்மையோடு விசாரிக்கப்பட வேண்டும், இதுல வேறு யாரும் தப்பிவிடக் கூடாது என்கிற அக்கறை